இது என்னோட கதை மட்டும் இல்லை, நடந்த கதை, இதுக்கப்புறம் நடக்க போகிற கதை. ஹலோ அண்ணா, அந்த டிராயிங் முடிச்சிட்டானா? உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தம்பி, அந்த கிளைண்ட் அர்ஜென்ட் சொன்னாங்கப்பா. ஸோ நான் தெரிஞ்ச பையன்கிட்ட சொல்லி ஏஐல போட்டு கொடுத்துட்டேன். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ பணம் வரதுக்கு வேணா பேமெண்ட் பண்ணிட்டுருவாப்பா. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, வேணாண்ணா. சில பேர் தப்பா இருக்கு. 20 வயசுக்கு அப்புறம் எல்லா அப்பாவும் கேட்குறது தான் என் அப்பாவும் கேட்டார். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா வேலைக்கே போகாம இப்படி கிரிக்கினே இருக்க போற? உன் தம்பியை பார்த்து கத்துக்க. வேலைக்கு போடுறது ஐடியா இருக்கா? இல்லைன்னா இப்படி கிரிக்கினே உட்காந்து போறியா வீட்லயே? எங்கள் அம்மா எப்போ சொல்லுவாங்க, போய் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் உண்மை தான் எப்போ நினச்சிருக்கோன்னு. இப்போ அந்த உண்மையும் என் கூட இல்லை, அவங்களும். இதை பாரு, நல்லா இருக்குல்ல? டேய் போடா. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவள் தான். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அதான் சொன்னனே சர்ப்ரைஸ்னு. ஓ, அதை நீயே வச்சுக்கோ. இனிமே எனக்கு கால் பண்ணாத. ஏன், என்னாச்சு? உன்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. இல்லை, எனக்கு புரியல. ஏதோ ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. நீ தான் தேவையில்லாம ஹோப் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமே எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத. பாய். வேலையும் இல்லை, அப்பாவுக்கு நல்ல பையனாகவும் இல்லை, அவளுக்கு பிடிச்சவனாகவும் இல்லை. இவ்வளோ வருஷம் என்னை கொண்டாடினவங்களாம் இப்போ என்னை குப்பையை தூக்கி போடுற மாதிரி கசக்கி தூக்கி போட்டாங்கல்ல. அப்படி என்னதான் இருக்கு அந்த ப்ராம்ப்ட்ல? ஆறு வருஷம் நான் கற்றுக்கிட்டது 6 செகண்டில் வரும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அதை யூஸ் பண்ணுற உங்களை பார்த்தும் தான். ஃப்ரீயாக கொடுக்கறது எதுவும் உண்மையும் இல்லை, கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் பொய்யும் இல்லை. ரெண்டுமே நம்ம எப்படி இருக்கோங்கிறதுல தான் இருக்குது. கமெண்ட் பண்ணி ப்ராம்ப்ட் வாங்குகிற உங்களுக்கும் பார்த்து வரைஞ்சி கொடுக்குற எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, பார்த்தாலும் தெரியாது. இன்றைக்கி கிபிலியே, நாளைக்கு வேறு ஒன்று வரும். அப்போவும் எல்லோரும் யோசிக்காமல் அதையும் பண்ணுவோம்ல. நீங்கள் பண்ணுற கிபிலியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் வரைகிற படத்துக்கு உயிர் இருக்குது. அது என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லோரோடவும் பேசும். உங்களோட வரி வேறு, என்னோட வரி வேறு. அதை பார்க்கும்போது வர சந்தோஷம்தான் உண்மையான ஆர்ட்.
அது மட்டும்தான் உண்மையானது. இன்றைக்கி எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அப்போது நீங்களும் என்ன மாதிரியே தான் இருப்பீங்க. எப்படின்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்?